தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்த அருள்வாக்கு, அதிகாரம் 15, இறை திருவசனம் 21. தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையேன, எல்லாமே குப்பையேன எந்நாளும் கருதுவேன், நான் எந்நாளும் கருதுவேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானென்றோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானென்றோ, உம் திரு ஆவி பெற, உம் திரு ஆவி பெற, உம் பாடுகள் ஏற்பேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒரு கணமும் எம்மை பிரியாமல் எங்களோடு வாழ்ந்து வருகின்ற அன்பு இறைவா, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்கள் கரம் பற்றி வழி நடத்திய தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எதிர்பாராத பல்வேறு நன்மைகளை எங்களுக்கு இரட்டிப்பான முறையில் ஆசீர்வாதமாக அளித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலாக பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, நாங்கள் செய்த பயணங்களிலெல்லாம் துணை இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். செய்த பணிகளிலெல்லாம் உமது பரிசுத்த ஆவியானவரின் வரங்களால் கொடைகளால் எம்மை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக அமர வைத்து உம் பாதத்திலே எங்களை அமர வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலங்காதே என் நெஞ்சமே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்கள் வாழ்விலே கலக்கத்தை போக்கியவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இருளும் புயலும் வந்தது நேரத்திலும் தகப்பனே, உமது அருளும் அன்பும் எங்கள் மீது பொழிந்ததே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்விலே வீழ்ந்து வருந்திய நேரத்திலெல்லாம் தோள் கொடுக்கும் தோழனாயிருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாழ்விலே வாடிய போது தயவு காட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகம் எம்மை வெறுத்த போது எம்மில் நீர் நிலையாக இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்தும் தூர போக துணிவை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
தூயாதி தூயவனே, ராஜாதி ராஜனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நீர் மட்டுமே எங்கள் வாழ்வின் சொந்தமாக, பந்தமாக, எல்லாமுமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. துணையாக நீர் எம் அருகில் வந்தபோது நாங்கள் அனைத்து விதமான சுமையையும் எளிதாய் கடந்தோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆற்றலும் அருளும் நீர் இந்த நாள் முழுவதும் எமக்கு நீர் தந்ததால் நாங்கள் 1000 பணிகளை ஆற்றினோமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றாக செய்கிறாய் மகளே, மகனே, நீ செய்வது அனைத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எம்மை நீர் தேற்றி அருகில் இருந்ததால் தகப்பனே, எங்களுக்கு வந்த அனைத்து சுமைகளையும் துயரங்களையும் நாங்கள் எளிதாய் கடந்தோம் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கைகளிலே பொறித்து வரைந்து, மகளே, மகனே, இதோ நீர் என் கைகளில் இருக்கிறாய், நீ பயப்படாதே, அஞ்சாதே என்றெல்லாம் கூறி எம்மை அரவணைத்தீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எம் அருகில் இருந்து எம்மை ரசித்து வருபவரே உமக்கு நன்றி. வழியாக ஒளியாக தாயாக இருந்து அரவணைத்து வருபவரே உமக்கு நன்றி. அப்பா தந்தையே, இதோ சிறப்பாக சிலுவையை நாங்கள், உமது ரட்சிப்பை நாங்கள் நம்பி இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. கல்வாரி நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த கல்வாரி பாதையிலே நீர்பட்ட பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த பாடுகளை விட எங்கள் வாழ்வில் வருகிற துன்பங்கள் வெறும் தூசி தகப்பனே. அவை மட்டுமே பெரிது என்று நினைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மூழ்கடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது சிலுவையை, உமது ரட்சிப்பை, உமது கல்வாரி பாடுகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சக்தி பிறக்கிறது தகப்பனே. அந்த கல்வாரி பாடுகளோடு எங்கள் ஒருத்தல்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது, ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு வருபவை அனைத்தும் ஒன்றுமில்லை என்பதனை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அத்தகைய உணர்வை நீர் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த இரவை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தந்தையே, இறைவா, இந்த இரவு நேரம் முழுவதும் பல்வேறு விதமான புயல்கள் தாக்கினாலும் நீர் எங்களுக்கு அமைதியை கொடுப்பீராக. பல்வேறு விதமான துன்பங்களில் துவண்டாலும் நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவீராக. எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த போர் நிமித்தம் முடிவுக்கு வர நீர் ஆசிரை தந்தரலும். அதிதரான மிக்கேலே, உமது போரை நீர் அன்று சத்ருஸ்களோடு போர் நின்று காத்தீரே, அதுபோல இதோ போர் நடக்கின்ற ஈரான் பகுதி, இஸ்ராயேல் நாடு, அமெரிக்கா நாடு, இந்த நாட்களில் நீர்தாமே நின்று போருக்கு அமைதியை நீர் கொடுப்பீர் என்று நம்பி உம்மிடத்திலே இந்த இரவை நாங்கள் அமைதியின் இரவாக தருவீர் என்ற நம்பிக்கையோடு மடிப்பிச்சை கேட்டும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.